தூதாயின் பழ வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது ரொம்ப அருமையான ஒரு வாசகம். பல நேரம் நம்ம உன்னத பாட்டை படிக்கிறது இல்லை. அது படிக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அதில் இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. இயற்கையாக இந்த பூக்கள், பழங்கள், கனிகள் இதெல்லாம் நிறைய இந்த உன்னத பாட்டில் இதை எழுதுகிற ஆசிரியர் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். சரி, இதில் தூதாயும் பழ வகையை குறித்து இதில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த தூதாயும் பழம் அதிகமாக அந்த செடி அழகாக வளரணும். அதாவது சின்ன செடி தான், ஆனால் அதோடைய வேர் ரொம்ப நீண்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஆனால் எலுமிச்சை பழம் சைஸில் அது இருக்குமா, ஆனால் வெள்ளை நிறத்தில் அது பூக்கும். ரொம்ப தடியாக இருக்கும் அந்த பூ. ஆனால் அவ்வளோ ஒரு நறுமணம் வீசுமா. அது அந்த பூ இதுவாகிட்டு காயாகி கனியானாலும், அது புதிய பழமாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் அப்படியே வைத்திருந்தாலும், ரொம்ப நல்லா கனிந்திருந்தாலும் அது சுவையோ சுவை. அப்படி ஒரு சுவை கொடுக்குமா இந்த தூதாயி பழம். அப்படின்னா இது ரொம்ப சிறப்பாக இந்த திருமண வீடுகளில் பாலஸ்தீன பகுதியில் இந்த பழத்தை வைப்பாங்களாம், தட்டில் வைப்பாங்களாம். ஏன்னா அவ்வளவு நறுமணம் வீசி இந்த நறுமணத்தை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்களாம். தூதாயம் பழம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு சாப்பிடுவாங்க. எப்படின்னா நம்ம ஊரில் இந்த மாம்பழ சீசன், பலா சீசன்லாம் நம்ம எப்படி விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அதை நமக்கு உடம்புக்கு ஒவ்வாமல் போக்குதோ, ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிறோம் இல்லையா, நமக்கு அது பிரியம் இருக்குது இல்லையா, பிடிக்குது. அதுபோல் இந்த தூதாயும் பழத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடைய சுவை, மனம் எல்லாரையும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுவோம். அப்போது இது ரொம்ப அழகாய் கடவுளுக்கும் மனுக்குலத்துக்கும் இருக்கிற அந்த உறவை இங்கே ஒரு ஆண் பெண்ணிடத்தில் சொல்லுவது போல இந்த உன்னத பாட்டில் இருக்குங்க. அதாவது இந்த முக்கடிகள் இருக்குல்ல, மா, பலா, வாழை, இதோட அப்படியே நல்லா அதோடைய சாறு எல்லாம் ஒன்றா சேர்த்து அதில் நல்ல கற்கண்டை பொடியாக்கி போட்டு, சர்க்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி பாகு எடுத்து அப்படி சாப்பிட்டா எவ்வளவு ஸ்வீட் இருக்கும், எவ்வளோ தித்திப்பாக இருக்கல. அந்த இனிமை சுவையை விட நம் ஆண்டவர் பெரியவர். அவரை நம்ம சுவைத்து பார்க்கணும். ஏன்னா அவருடைய அன்பு சுவை மிகப்பெரியது. அவர் எவ்வளோ அன்பாய், அவருடைய ஆழமாக நம்ம எதுவுமே நம்ம அவ்வளோ எல்லாரும் நேசிக்கிறவர். நம்ம என்னத்தான் ஆண்டவர் விட்டு வெளியே போனாலும், ஆண்டவரை நம்ம மறந்து போனால் கூட நம்மை மறவாத நேசர் அவர். நமக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் உண்டு. அப்படி என்றால் இந்த தூதாயும் பழம் எப்படி நறுமணத்தால் எல்லாரையும் கவர்ந்து இருக்குதோ, அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவினுடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் இருக்கிற இடத்துல இயேசுவினுடைய மனத்தை நாம் வீச வேண்டும். நாம் இயேசுவாகவே மாற வேண்டும். நமக்குள்ள இயேசு பிரதிபலிக்க வேண்டும். அப்போது அதை கண்டு மற்றவர்கள் ஓடி நம்ம இடத்துல இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதாவது இவர்கள் இயேசுவை அதிகமாக அவர்கள் பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை தேடி வருவார்கள். இயேசுவை நாம் இந்த உலகத்தை பிரதிபலிப்போமா? இயேசுவின் சுவையை உலகத்தில் கொண்டு செல்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோன்றுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் சுவையை உணர்ந்த நாங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாய் வாழ கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கனவு. ஆமென்.